மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அந்த ஆசையின் பிரகாரம் நம்ம ஓடுகிறவர்களை காணப்படுவோம். அந்த ஆசையை எப்படியாவது அடைந்து தீர்வதற்காக பல முயற்சிகளை எடுக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்ததாம். அந்த ஆசை என்ன என்பதை சங்கீதம் 27:4 நம்ம படிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அவருக்கு பெரிய ஆசை என்னன்னா, அந்த ஒன்றே ஒன்றுதான் கேட்கிறாரு. என்ன ஆசைன்னா, அவருடைய ஆலயத்துல தங்கி இருக்கணும், அவரை ஆராய்ச்சி செய்யணும், அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று ஒரே ஒரு ஆசைதான். நம்ம அவருக்கு வேற எந்த ஆசையுமே என்ன பண்ணலையா, விண்ணப்பமாய் ஏறெடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கால சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்மால அநேக நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நெருங்கி பழகுகிற, உறவாடுகிற ஒரு அனுபவம் இல்லாதவர்களை நம்ம காணப்படுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்க்கும்பொழுது, நம்மளை சூழ்ந்து இருக்கிற நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள் தான். ஆனா தாவீதுக்கும் பிரச்சனைகள் இருந்ததுதான், போராட்டங்கள் இருந்ததுதான். ஆனா எந்த சூழ்நிலையிலும் அவன் மனம் தளரவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு தனி இடம் எப்பொழுது ஏற்படுத்தி கொள்ளுகிறவனாய், எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுவதற்கென்று ஆண்டவரே சார்ந்து வாழுகிறவனா எப்பொழுதும் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் அவனை போல ஒரு இருதயம், எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை நாட வேண்டும், அவருடைய முக பிரசன்னத்தை நாட வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கும் பொழுது, அந்த 27வது சங்கீதத்தில் முழுவதுமே பார்க்கிறோம். எத்தனையோ சத்துருக்களை சங்கரித்தது போல யார் பாலை மரங்களும் அவர்கள் எல்லாம் முறிந்தோடி பண்ணுகிற அளவுக்கு அவன் வல்லமை உள்ளவனாய் தேவன் மாற்றினார். அதே போல நீங்களும் அவரை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய், அவருடைய மகிமையை நாடுகிறவர்களாய், அவருடைய ஆலயத்துல காத்திருந்து அவரை ஆராய்ந்து அவரை முற்றிலுமாய் எல்லா விதத்திலும் அறிந்து கொள்ளுகிற ஆவிக்குரிய வளர்ச்சியுடையவர்களாய் மாறுவோமே. ஆனால் இந்த பூமிக்குரிய எல்லா பாடுகளும் பிரச்சனைகளும் கொஞ்ச நாள்ல பனி போல விலகி போயிடும். வெயில் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முக பிரகாசனம் மேல வீசும் பொழுது பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் மறைந்து ஒன்றும் இல்லாமல் போய்விடும். எப்படி சூரியனை கண்ட பனி போல உருகி போய்விடும். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை அருள்வாராக. அன்பின் நல்ல ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்ப தாவீதுக்கு அப்பா தகப்பனே எப்படி ஒரு இருதயத்தின் நல்ல ஒரு எண்ணம் இருந்ததோ, உண்மையை நாடணும், உண்மையை தேடணும், அப்பா உம்முடைய சமூகத்துல காத்திருக்கணும், உண்மை இன்னும் ஆராய்ச்சி செய்யணும் என்று இருந்த எண்ணத்தை போல அப்பா எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தாங்க. இந்த பூமிக்குரிய எல்லா பாடுகள், பிரச்சனைகளும் ஓரங்கட்டி விட்டு எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்கள இடத்துல கிட்ட நெருங்கி சேருகிற ஒரு அனுபவம் கொண்டவர்களை எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படி நாங்கள் மாறும்பொழுது எங்களுக்கு விரோதமே செயல்படுகிற எல்லா காரியங்களும் பனி போல விலகிவிடும் சுவாமி. உங்களுடைய முக பிரகாசத்தை தேடுகிறவர்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாள் இனிய நாளாய் மாற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம்.